முதலாவது தனிப்பட்ட முறையில் சந்தித்து, இரண்டாவது குர்ஆனை படித்து, மூன்றாவது சதகா தர்மம் செய்து. ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிறது, அந்த மனிதனுக்கு தேவை பூர்த்தி செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களிடம் எதிர்பார்ப்பது இதுதான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், மனிதர் கேட்கிறார்கள் செலவை எப்படி செய்ய வேண்டும். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைர், நல்லதின் விஷயம், நல்லதின் பக்கம் நீங்கள் செலவு செய்யுங்கள். வில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்கள் மீது நீங்கள் செலவு செய்யுங்கள். ஒல் அக்ரபீன், உங்களுடைய உறவினர்கள் மீது, உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். தேவையுடையவர்கள் அந்த 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 மக்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். எந்தெந்த நபர்கள் மீது செலவு செய்ய வேண்டும் என்று சூரத்து நிசாவுல் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியல் ஒரு 10 நபர்களை குறிப்பிட்டு சொல்கின்றான். உல் யதாமா வல் மசாக்கீன் வல் ஃபுகரா வப்னிஸ் சபீல், இந்த வழிபோக்கர்கள், இந்த மிஸ்கீன்கள், இந்த ஃபுகராக்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் செஞ்சு காமிச்சது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சதகா கொடுத்து அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பு வரும், இஸ்லாம் இப்போ இதுதான் உண்மையான மார்க்கம் என்று. இது மூன்றாவது விஷயம், சதகா ஹைராத், தர்மம் செய்து. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இப்போ மற்ற மதங்களை பார்க்கும்போது அவங்க கடவுளுக்காக எத்தனை செலவுகளை செய்கிறாங்க, எத்தனை கோடிக்கணக்கான காசுக்கு அவங்க வீணடிக்கிறாங்க. பால் ஊற்றுறது சரி, அதுக்கு ஸ்வீட் வைக்கிறது சரி, அதுக்காக கோயில் கட்டுறது சரி, அந்த மாதிரி எத்தனை ஒரு தவறான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அது எதுவும் எதிர்பார்ப்பதில்லை. நீங்கள் எனக்கு செய்கிறத விட மக்களுக்கு ஒரு உதவியாக செய்யுங்க. சூரத்து தௌபாவுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், கர்தன் ஹசனா, அழகிய கடன், அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அது கடனா திரும்ப நான் உங்களுக்கு அழகிய கடனாக கொடுப்பேன். இப்போ மூன்றாவது சதகா ஹைராத், தர்மம் செய்து மக்களுக்கு அழைப்பு பண்ணி கொடுப்பது. நான்காவது ஹுஸ்னுல் அஹ்லாக், ஒழுக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சூரத்து நூனில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீ அந்த ஒழுக்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற. அப்போ ஒன்னை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் ஒழுக்கத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து எத்தனை மக்கள் முஸ்லீமாக மாறிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சிரிப்பை கேட்டு பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒழுக்கத்தை பார்த்து எத்தனை நபர்கள் முஸ்லீமாக சஹாபியாக மாறியிருக்கிறார்கள். வரலாற்றை ஹதீஸை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு பண்ணி தன்னுடைய நாவால் சொன்னதை விட அவர்களுடைய செயலால் அவர்களை பார்த்து முஸ்லீமாக சஹாபிகள் நிறையாக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய நாவால் ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள். எப்படி என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு வரும்போது அந்த நேரத்தில் வருகிறார்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படையாக வருகிறார்கள் மக்காவை வெற்றி அடைவதற்காக. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வரும்போது சஹாபாக்கள் என்ன சொன்ன வந்தார்கள் தெரியுமா? அல் யௌமு யௌமுல்